ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, அதுல தொடரை முடிவு செய்தல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். ஒப்புமை திறனறிதல்ல எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. வகைப்பாடுலயும் எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். குறியீடுதல் மறு குறியீடுகளையும் எல்லா டாபிக்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். இரத்த உறவுகளையும் எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. புதிர்கள் அல்லது தரவரிசை அறிதல்ல வகை 1 வகை 2 முடிச்சாச்சு. வகை 3 வகை 4 வகை 5 வகை 6 வரைக்கும் முடிச்சிட்டோம். வகை 7ல குழப்பமான கணக்குகள் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். அது ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இதுலயே இன்னொன்னு குழப்பமான கணக்குகளையே புதிர்கள் கணக்கு கலவை கணக்குகள்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுல 1ல இருந்து 22 சம் கேட்டக நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு 23ல இருந்து மிச்ச சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. டிஎன்பிசில எக்ஸாம்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நம்ம டெய்லி இந்த மாதிரி ரீசனிங் சம்ஸ் ஒரு 20 சம்ஸ் டெய்லி போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால டைமுக்கு போட முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்க்க போற சம்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 சம்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். பாருங்க. குறிப்புகள் கீழே உள்ள தகவல்களை பொறுத்து 23 பொறுத்து கேள்விகள் 23ல இருந்து 29 வரைக்கும் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஆல்ரெடி நம்ம 1ல இருந்து 22 சம்ஸ் கிட்டக்கு முடிச்சிட்டோம். இன்னைக்கு 23ல இருந்து மீதி சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே. பிரியா மற்றும் பிரமலா இருவரும் தோழிகள். பிரியாவின் அப்பா பிரேம். நம்ம அப்படி சொல்ல சொல்ல அப்படி எழுதிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். பிரியா மற்றும் பிரேமலா 2 பேரும் தோழிகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம கீழே எழுதிக்கலாம். பிரியா, இந்த சைடு பாத்தீங்கன்னா பிரமிளா, 2 பேருமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். பிரியாவின் அப்பா பாத்தீங்கன்னா பிரேம். அப்ப பிரியாவுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் பிரேம் எழுதிக்கிறேன். ஓகே. வேற என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு காவல் அதிகாரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் பிராக்கெட்ல காவல் அதிகாரின்னு எழுதிக்கிறேன். காவலர்னு சொல்லி எழுதிக்கிறேன். வேற என்ன கொடுத்திருக்காங்க? பிரேமலாவின் அப்பா சோமேஷ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அது பிரேமலாக்கு மேல சோமேஷ் சொல்லி எழுதிக்கிறேன். ஒரு பொறியாளர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப பிராக்கெட்ல நான் பொறியாளர்னு எழுதிக்கிறேன். பிரேம் மற்றும் சோமேஷ் ஆகியோரின் பொது நண்பர் ரோகனுக்கு. பாருங்க, பிரேம் மற்றும் சோமேஷ். பிரேம் இங்க இருக்காங்க. பிரியாவோட அப்பா பிரேம், பிரமலாவோட அப்பா பாத்தீங்கன்னா சோமேஷ். 2 பேத்துக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு நண்பர் இருக்காங்களாம். அவர் பேர் பாத்தீங்கன்னா ரோகன் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப ரோகன் சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. பிரேம் சோமேஷோட ஃப்ரெண்டு, பொதுவா இருக்கிற ஃப்ரெண்டுனால கரெக்டா அவங்களுக்கு நேரம் பாத்தீங்கன்னா நான் ரோகன் எழுதிடுறேன். ரோகன். ரோகனுக்கு குணால் மற்றும் ரேணு என 2 குழந்தைகள். அப்ப இவருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா குணால், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரேணு. இரண்டு குழந்தைகள் உள்ளனன்னு சொல்லி எழுதியாச்சு. பிரியா மற்றும் குணால் கல்லூரியில் படிப்பவர்கள். அப்ப பாத்தீங்கன்னா பிரியாவும் குணால் 2 பேருமே சேர்ந்து கல்லூரியில படிக்காங்க. நான் தனியா எழுதிக்கிறேன். பிரியா குணால் காலேஜ்ல படிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கல்லூரின்னு மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேவா? கல்லூரியில் ஒரே வகுப்பில் படிப்பவர்கள். பாருங்க, சாரி, பிரியா மற்றும் குணால் கல்லூரியில படிக்கிறாங்க. பிரமலா மற்றும் ரேணு வெவ்வேறு கல்லூரியில் ஒரே வகுப்பு. பிரமலாவும் ரேணுவும் வேற வேற காலேஜ். அப்ப பிரமலா இந்த சைட்ல எழுதிக்கிறேன். பிரமிளா வேற காலேஜ். அதே மாதிரி ரேணுவும் பாத்தீங்கன்னா வேற காலேஜ். வேற என்ன கொடுத்திருக்காங்க? அந்த இடத்துல நாட் சேம் எழுதிக்கிறேன். சேம் காலேஜ், நாட் சேம் காலேஜ். ஓகே. வேற என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா பிரமலா மற்றும் குணால் நன்றாக விவாதிப்பவர்கள். அப்ப பிரமலாக்கு நேரா விவாதிப்பவர் எழுதிக்கிறேன். விவாதிப்பவர். அதே மாதிரி குணாலுக்கு நேரமும் நான் விவாதிப்பவர் எழுதிக்கிறேன்.
மேடை பேச்சு எல்லாம் பேசுவாங்கல்ல, அதுதான் வந்து விவாதிப்பவரும் கொடுத்திருக்காங்க. ஓகே, வேற என்ன கொடுத்திருக்காங்க? கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் விவாத போட்டிகளில் தங்களது கல்லூரி சார்பாக அவர்கள் தங்களது பங்கெடுத்துக் கொள்வார்கள் கொடுத்திருக்காங்க. ரேணு கவிதை எழுதுவார்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, ரேணு கவிதைகள் எழுதுவார். அப்ப ரேணுக்கு நேரம் கவிதைன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, வேற என்ன? பிரியா ஒரு பாடகர். அப்ப பிரியாக்கு நேரம் நான் பாடகர்னு சொல்லி போட்டுக்கிறேன். சோமேஷுக்கு தனது மகளின் மேல் மிகுந்த பெருமை உண்டு. அப்ப சோமேஷுக்கு தான் பெருமையா இருக்குமா? இது இந்த சைடு எழுத வேணாம், ரோகனுக்கு எழுதிடணும். சாரி, சோமேஷ்க்கு நேரம் எழுதிக்கிறேன். கீழே பெருமைப்படுவாராம். ஓகே, வேற என்ன கொடுத்திருக்காங்க? அவளது ஓவிய திறமையை பற்றி தனது நண்பர்களிடம் அடிக்கடி பேசுவார். பாருங்க, சோமேஷ்க்கு தனது மகளின் மேல் மிகுந்த பெருமை உண்டு. அவளது ஓவிய திறமை பற்றி தனது நண்பர்களிடம் அடிக்கடி பேசுவார். அப்ப பிரமலா பாத்தீங்கன்னா விவாதிப்பவர் மட்டுமல்ல, ஓவிய திறமையும் இருக்கு அவங்க கிட்ட. ஓவியன்னு சொல்லி போட்டுக்கிறேன். வேற என்ன இருக்கு? பிரேம் வசிக்கும் அதே இடத்தில் தொழிலதிபரான ரேணுவின் அப்பா வசிக்கிறார். அப்ப பிரேமும் வேற யாருக்கு சொல்லியிருக்காங்க? ரேணுவோட அப்பா யாரு? ரோஹனும் அதே இடத்தில் வசிக்கிறாங்க. ரேணுவோட அப்பா யாருன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. பாருங்க, பிரேம் வசிக்கும் அதே இடத்தில் தொழிலதிபரான ரேணுவின் அப்பா. அப்ப ரேணுவோட அப்பா ரோகன் என்ன வேலை பாக்குறாரு? தொழிலதிபரா இருக்காரு. அதனால சைட்ல தொழிலதிபர் எழுதிக்கிறேன். வசிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பிரேமும் ரோகனும் சேம் பிளேஸ்ல இருக்காங்க. அப்ப சைட்ல எழுதிக்கிறேன், பிரேம் ரோகன் சேம் பிளேஸ் சொல்லி எழுதிக்கிறேன். வேற என்ன கொடுத்திருக்காங்க? வேறு இடத்தில் வசிக்கும் சோமேஷ் ரோகனை விட பிரேமுடன் மிக நெருக்கமாக உள்ளார். வேற இடத்துல வசிக்கிற சோமேஷ் வந்து ரோகனை காட்டிலும் பிரேம் கூட நெருக்கமா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் பாத்தீங்கன்னா திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஓகே, வேற என்ன கொடுத்திருக்காங்க? மூன்று நபர்களின் குடும்பங்களும் அவர்களுடன் வசிக்கின்றனர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க அவங்க கூட சேர்ந்துதான் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்க கொடுத்துருக்க பேராகிராஃப் படி நம்ம ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஷார்ட்டா ஒரு மேப் மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். சரி, இப்ப வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். கீழே உள்ள கேள்விகளில் 2 வாக்கியங்கள் P மற்றும் Q கொடுக்கப்பட்டுள்ளன. P மற்றும் Q இரண்டும் உண்மை எனில் ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து செலக்ஷன் பண்ணணுமா? இரண்டில் ஒன்று சரி ஒன்று தவறு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து செலக்ஷன் பண்ணணுமா? இரண்டும் தவறு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சி வந்து செலக்ஷன் பண்ணணும். வாக்கியங்களில் இருந்து எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை எனில் டி செலக்ஷன் பண்ணணும். ஓகே, பார்க்கலாம். 23வது கொஸ்டின் பார்க்கலாம். பிரியா மற்றும் பிரமிளா வெவ்வேறு கல்லூரிகளில் படிக்கிறார்கள். பிரமிளா நன்கு விவாதிப்பவர் மற்றும் சிறப்பான ஓவியம் சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரமிளாவும் பிரியாவும் சேம் காலேஜா இல்லையான்னு பாக்கணும். பாருங்க, குணால் அண்ட் பிரியா ரெண்டு பேரும் தான் பாத்தீங்கன்னா சேம் காலேஜ்னு சொல்லி நம்ம இங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். பிரமிளாவும் ரேணுவும் வேற வேற காலேஜ் கொடுத்துருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா பிரியா குணால் சேம் காலேஜ், பிரமிளா வேற காலேஜ்ல படிப்பாங்க, ரேணு வேற காலேஜ்ல படிப்பாங்க. சோ அப்ப பார்க்கும்போது பி வந்து கரெக்ட் தான். பாருங்க, ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பிரியா பிரமிளா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு கல்லூரிகள் தான் படிக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா பி வந்து கரெக்ட். கியூ என்ன கொடுத்திருக்காங்க? பிரமிளா நன்கு விவாதிப்பவர் மற்றும் சிறப்பான ஓவியம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பாக்கலாம். பாருங்க, பிரமிளாக்கு நேரம் நம்ம விவாதிப்பவர் ஓவியம் சொல்லி எழுதியிருப்போம். சோ அப்ப பார்க்கும்போது அதுவும் கரெக்ட் தான். கியூவும் பாத்தீங்கன்னா கரெக்ட். அப்ப ரெண்டுமே கரெக்ட்னா அப்ப 23வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 24. ரோகன் ஒரு மின்னணு பொறியாளர். பிரியா மற்றும் ரோகன் வகுப்பு நண்பர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, பார்க்கலாம். ரோகன் பாத்தீங்கன்னா மின்னணு பொறியாளரான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, ரோகன் பாத்தீங்கன்னா தொழிலதிபர் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப வந்து பி வந்து தப்பு. பி பாத்தீங்கன்னா தப்பு. மின்னணு பொறியாளர் கிடையாது அவங்க. ரோகன் பாத்தீங்கன்னா பொறியாளர் கொடுக்கல, தொழிலதிபரும் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா அது தப்பு. பிரியா மற்றும் ரோகன் வகுப்பு நண்பர்கள் கொடுத்திருக்காங்க. சரி, அதை பார்க்கலாம்.
பிரியாவும் ரோகனும் வகுப்பு நண்பர்களா கிடையாது. பிரியாவும் ரோகனோட பையன் குணால் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே சேம் காலேஜ்ல சேம் வகுப்புல வந்து படிக்கிறாங்க. சோ பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தப்புதான். கியூவும் பாத்தீங்கன்னா தப்புதான். பிரியா மற்றும் ரோகன் வகுப்பு நண்பர்கள் தப்பு. ரோகனோட பையன் குணாலும் பிரியாவும் தான் வந்து சேர்ந்து படிக்காங்க. சோ அப்ப பார்த்தா 2மே தப்புனா என்ன சூஸ் பண்ணும்? ஆப்ஷன் சி தான் வந்து சூஸ் பண்ணும். ஓகே. 25வது சம். பிரியா மற்றும் ரேணு கல்லூரி தோழிகள். பிரியாவும் ரேணுவும் கல்லூரி தோழிகள் கொடுத்திருக்காங்க. பிரமிளாவின் தந்தை பிரியாவின் தந்தையை விட ரேணுவின் தந்தையுடன் நெருங்கிய நட்பில் உள்ளான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பி பார்க்கலாம். பிரியா மற்றும் ரேணு கல்லூரி தோழிகளான்னு பார்க்கலாம். பிரியாவும் ரேணுவும் கல்லூரி தோழிகள் கிடையாது. ஏன்னா பிரியாவும் குணாலும் பாத்தீங்கன்னா சேம் ஏஜ். குணாலுக்கு அப்புறம் தான் வந்து ரேணு வந்து பிறந்திருப்பாங்க. சோ அப்ப பார்க்கும்போது சேம் காலேஜ் வந்து வராது. சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பி வந்து தப்பு. ஓகேவா? 2 பேரும் கல்லூரி தோழிகள் கிடையாது. பிரமிளாவின் தந்தை பிரியாவின் தந்தையை விட ரேணுவின் தந்தையுடன் நெருங்கிய நட்பில் உள்ளான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரமிளாவோட தந்தை பாருங்க, பிரமிளாவோட தந்தை பாத்தீங்கன்னா பிரேம். ரேணுவின் தந்தையை விட என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க? பிரமிளாவோட தந்தை பிரியாவோட தந்தையை விட ரேணுவின் தந்தையோட தான் நெருங்கிய நட்பில் உள்ளான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க பாருங்க, பிரேமும் சோமேஷ் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பார்த்தோம். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரேணுவோட அப்பா கூட தான் வந்து பிரேமும் ரோகன், அதாவது ரேணுவோட அப்பா ரோகன், அதாவது பிரேமும் ரோகன் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா அது கிடையாது. அவங்க 2 பேரும் சேம் பிளேஸ்ல தான் இருக்காங்க. பட் ஆனா ரொம்ப க்ளோஸ் கிடையாது. பிரேமும் சோமேஷ் தான் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த லைன்லயே இருக்கு பாருங்க. இந்த லாஸ்ட் லைன் பாருங்க, சோமேஷ் ரோகனை விட பிரேமுடன் மிக நெருக்கமாக உள்ளான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோமேஷ் பாத்தீங்கன்னா ரோகனை காட்டிலும் பிரேம் கூட, அப்ப பிரேமும் சோமேஷ் தான் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ரோகன் கூட வந்து ஃப்ரெண்டா வந்து அவ்வளவு நெருக்கமா இல்ல. சோ அப்ப பார்க்கும் போது அதுவும் வந்து தப்புதான். இப்ப இதுவும் வந்து தப்புதான். அப்ப 2மே தப்புனா என்ன சூஸ் பண்ணும்? ஆப்ஷன் சி தான் வந்து சூஸ் பண்ணும். ஓகே. 26வது பார்க்கலாம். சோமேஷ் ஒரு கட்டிட பொறியாளர். பிரியா மற்றும் ரேணு நன்கு விவாதிப்பவர்கள். கல்லூரிகளுக்கு இடையேயான விவாதங்களில் தங்களது கல்லூரி சார்பாக கலந்து கொள்வார்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பீல் உள்ளது பார்க்கலாம். சோமேஷ் ஒரு கட்டிட பொறியாளர்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, சோமேஷ் பொறியாளர் தான் கொடுத்திருக்காங்க. கட்டிட பொறியாளர்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. இன்ஜினியரிங்ல வந்து நிறைய டைப் ஆஃப் இன்ஜினியரிங்ஸ் வந்து இருக்குது, நிறைய படிப்பு வந்து இருக்குது. பட் ஆனா இங்க வந்து கட்டிடம் சொல்லி கொடுக்கவே இல்லை. சோ அப்ப நம்மளால ஒரு கன்ஃபார்மா ஒரு முடிவுக்கு வந்து வர முடியல. மேபி இது வந்து கரெக்டாவும் இருக்க வாய்ப்பு இருக்கலாம், கரெக்ட் இல்லாமலும் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். நம்மளால கெஸ் பண்ண முடியல. சோ அப்ப இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் சூஸ் பண்ணலாம். இதுக்கு என்னதான் ஆன்சர்? ஆப்ஷன் டி தான். ஏன்னா வந்து ஒரு கரெக்டான முடிவுக்கு வர முடியலன்னா ஆப்ஷன் டி தான் வந்து செலக்ஷன் பண்ணோம். சரி, ஓகே, இருக்கட்டும். கியூ வந்து பார்க்கலாம். பிரியா மற்றும் ரேணு நன்கு விவாதிப்பவர்கள் கொடுத்திருக்காங்க. பிரியாவும் ரேணும் விவாதிப்பவர்களாம் பார்க்கலாம். பிரியா வந்து பாடகர், பிரமிளா தான் வந்து விவாதிப்பவர். அது மட்டும் இல்லாம ரேணு வந்து கவிதை தான் எழுதுவாங்க. குணால் தான் விவாதிப்பவர். அப்ப 2மே தப்பு. பிரமிளா குணால் தான் விவாதிப்பாங்க, ரேணு பிரியா வந்து விவாதிக்க மாட்டாங்க. சோ அப்படி பார்த்தா கியூ வந்து தப்பு. கியூ வந்து வராது. ஓகேவா? அப்ப நம்மளால வந்து 26வது கொஸ்டினுக்கு கரெக்டான ஒரு முடிவு வந்து தெரியல. சோ அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகே. 27வது பார்க்கலாம். ரோகன் ஒரு தொழிலதிபர். ரேணு மற்றும் பிரியா ஒரே பகுதியில் வசிக்கிறார்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. ரோகன் ஒரு தொழிலதிபர். ரோகன் பார்க்கலாம். ரோகன் பாத்தீங்கன்னா தொழிலதிபர் கரெக்ட் தான். அப்ப வந்து பி வந்து கரெக்ட் தான். ஆப்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, கியூ பாத்தீங்கன்னா ரேணு மற்றும் பிரியா ஒரே பகுதியில் வசிக்கிறாங்க. ரேணுவும் பிரியாவும் ஒரே பகுதியில் வசிக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, இந்த சைட்ல எழுதிருக்கு பாத்தீங்களா? பிரேம் ரோகன் சேம் பிளேஸ்ல வசிக்கிறாங்க. அப்ப பிரேமோட பையன் பிரியாவும் ரோகனோட பொண்ணு பாத்தீங்கன்னா ரேணுவும் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் இருப்பாங்க. பாருங்க,
ரோகனோட பொண்ணு ரேணு. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரியாவும் ரேணுவும் வந்து சேம் பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரியாவோட அப்பா பிரேமும் ரேணுவோட அப்பா ரோகனும் ரெண்டு பேருமே சேம் பிளேஸ்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. சோ அப்படி பார்த்தோன்னா பிரியாவும் ரேணுவும் சேம் பிளேஸ்ல தான் வந்து இருப்பாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா கியூ வந்து கரெக்ட் தான். கியூவும் கரெக்ட். அப்ப ரெண்டுமே கரெக்ட்னா நம்ம எதை செலக்ஷன் பண்ணோம்? ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, 28வது சம் பார்க்கலாம். பிரமிளாவின் சிறப்பு திறமை அவளது அப்பாவை மிகவும் கவர்ந்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு இதுல பார்த்தோம், பெருமைப்பட்டுக்கிட்டாரு. அவங்களோட ஸ்கில்ஸ் பார்த்து வந்து அவங்க அப்பா வந்து சோமேஷ் தானே பார்த்தா தெரியும், அவங்க வந்து பெருமைப்பட்டுக்கிட்டாங்க பார்த்தோம். அதை தான் அந்த லைன்ல கொடுத்திருக்காங்க. பிரமிளாவின் சிறப்பு திறமை அவளது அப்பாவை மிகவும் கவர்ந்துள்ளது. பிரமிளாவோட சிறப்பு தன்மையா அப்படின்னு சொல்லி பாக்கணும். ஆமா பாருங்க, பிரமிளாவோட ஓவிய திறமை, விவாதித்தல் திறமையை தான் வந்து சோமேஷ் வந்து பெருமைன்னு சொல்லி போட்டிருக்கேன். பாத்தீங்களா, பெருமைப்பட்டிருக்காரு. அதாவது அவங்களோட திறமை மேல கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, சோமேஷ்க்கு தனது மகளின் மேல் மிகுந்த பெருமை உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரியா ஒரு நல்ல பாடகர். சோமேஷுக்கு அவங்க நல்ல பாட்டு படிக்கிறதுனால, அது மட்டும் இல்ல, சோமேஷுக்கு தனது மகளின் மேல் மிகுந்த பெருமை உண்டு அவளது ஓவிய திறமைக்கு. ஓவிய திறமை, அவங்க நல்ல ஓவியம் வரையறதுனால சோமேஷ்க்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப பார்த்தோன்னா கரெக்ட் தான். பிரமிளாவோட அப்பா பாத்தீங்கன்னா சோமேஷுக்கு மிகுந்த வந்து அவங்களோட சிறப்பு திறமை, ஓவிய திறமைனால அவங்க மிகவும் கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்காரு. அப்ப வந்து பி வந்து கரெக்ட் தான். ரோகன் மற்றும் சோமேஷ் ஒரே பகுதியில் வசிக்கிறார்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. பார்க்கலாம். ரோகன் சோமேஷ் ஒரே பகுதியில் வசிக்கிறாங்க. இல்ல, ரோகனும் பிரேம் தான் ஒரே பகுதி. இந்த லைன் பாருங்க, ரோகனும் பிரேம் தான் ஒரே பகுதியில் வசிக்கிறாங்க. சோமேஷ் வந்து வேற பிளேஸ்ல தான் இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது அது தப்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கியூ வந்து தப்பு. இப்போ ஒண்ணு சரி ஒண்ணு தப்புனா எதை வந்து செலக்ஷன் பண்ணணும்? ஆப்ஷன் பி தான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, 29வது சம் பார்க்கலாம். ரோகன் மற்றும் பிரேம் ஒரே பகுதியில் வசிக்கின்றார்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. ரோகன் பிரேம் ஒரே பகுதியில் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, இந்த சைடு ரோகன் பிரேம் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே பகுதியில வசிக்கிறாங்க தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது பி வந்து கரெக்ட். பி வந்து கரெக்ட். ரேணு மற்றும் குணால் ஒரே பகுதியில் வசிக்கின்றனன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரேணுவும் குணாலும் ஒரே பகுதியில் வசிக்கிறாங்க. பாருங்க, ரோகனோட ரெண்டு குழந்தைங்க தான் குணால், ஒண்ணு ரேணு. பையனும் பொண்ணும் அப்பா கூட தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தா குணால் ரேணு ரெண்டு பேருமே ஒரே இடத்துல, அப்பா கூடனா ஒரே வீட்டுல ஒரே இடத்துலதான் வந்து இருப்பாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அதுவும் கரெக்ட் தான். அப்ப ரெண்டுமே கரெக்டா நம்ம எதை வந்து செலக்ஷன் பண்ணணும்? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நான் ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து இது. பாருங்க, மதிப்பெண் பலகைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த சம் பாத்தீங்கன்னா எத்தனை சம் இருக்கு? 30ல இருந்து 39 வரைக்கும் இருக்கு. ஒரு 10 சம், கிட்டத்தட்ட 10 சம் இருக்கு. 10 சம்க்கு ஆன்சர் வந்து என்னால வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா பட் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து தெரியல இது என்ன மாதிரி கொஸ்டின். பாருங்களேன், குறிப்புகள். கேள்வி 30ல இருந்து 39 கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் கொடுத்திருக்காங்க. இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 1997 இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப ரீசெண்டா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால யாருனாலையும் வந்து நம்மளுக்கு வந்து சம் வந்து போடவே முடியாது. பாருங்க, ஜார்ஜா சிங்கர் கோப்பை 1996 இறுதி ஆட்டத்தின் முடிவுகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த ஒரு மேட்சோட ஸ்கோர் போர்டு வந்து கொடுத்திருக்காங்க. கிரிக்கெட் லவர்ஸ் வந்து இதை வந்து போட்டுருவாங்க. பட் ஆனா பாய்ஸ் மோஸ்ட்லி இந்த சம்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. கேர்ள்ஸ் வந்து அவ்வளவா கிரிக்கெட் வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கோர் போர்டா ரீட் பண்ண தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கோர் போர்டு ரீட் பண்ண தெரியாது. பட் ஆனா கிரிக்கெட் பார்ப்பாங்க. எனக்கு ஓரளவுக்கு கிரிக்கெட் வந்து சும்மா பார்ப்பேன், அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் தெரியாது எனக்கு. இந்த கொஸ்டினுக்கு என்ன இதுல கொடுத்துருக்க அந்த ஸ்கோர் போர்டை வந்து நான் ரீட் பண்ண வந்து ட்ரை பண்ணேன். ஹெல்ப்புக்கு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டேன் பாத்துக்கோங்க. அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஒன்னு ரெண்டு கொஸ்டின் தான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுது, அவங்களுக்கும் தெரியல. சரி, எங்க அப்பா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களுக்கும் வந்து ஒரு சில சம்ஸ் தான் அவங்களாலையும் சொல்ல முடியுது. ஏன்னா இந்த ஸ்கோர் போர்டை ரீடே பண்ண முடியல.
பாருங்க, இந்த மேட்ச் வந்து 1996 நடந்திருக்கு. இப்போ உள்ள ஸ்கோர் போர்டுக்கும் 1996 நடந்த ஸ்கோர் போர்டுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குதான். ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களால இதை வந்து புரிஞ்சுக்கிட முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி பார்க்கலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மேட்ச் நடக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப வந்து அதாவது 1996 பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு மேட்ச்ல 11 பேர் இருப்பாங்க. அதுல வந்து இத்தனை பேர் பேட்டிங் போயிருவாங்க, இவ்வளவு பேர் வந்து பவுலிங் போயிருவாங்க. அப்ப வந்து ஒரு விக்கெட் கீப்பர் இருப்பாங்க. இந்த மாதிரிதான் வந்து இருக்கும். இத்தனை பேர்னு சொல்லி இருப்பாங்க. கரெக்டா வந்து 11 பேர்ல வந்து கரெக்டா வந்து பிரிச்சிருவாங்க. பட் ஆனா இப்ப இருக்குதுல வந்து பாத்தீங்கன்னா, பேட்மேன் வந்து பவுலிங் விளையாடுவாரு, பவுலிங் பண்ணுவாரு. பேட்மேன் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பராகவும் இருப்பாங்க. ரெண்டுத்துலயும் வந்து ஸ்பெஷலிஸ்டா வந்து இருப்பாங்க. முந்தி வந்து அப்படி கிடையாது. இவங்க இதுக்குதான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்ப அப்படி கிடையாது. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தோனி தான் வந்து தெரியும். தோனி பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்லயும் இருப்பாங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பராகவும் இருப்பாங்க. அப்ப ரெண்டுமே அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். சோ பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஸ்கோர் போர்டு வந்து ரொம்ப டிஃபரன்ஸா வந்து இருக்குது. மேபி வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து பாய்ஸ்க்குனே எடுத்த கொஸ்டின் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கேர்ள்ஸ் வந்து போடுறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. கிரிக்கெட் லவரா இருந்தா வேணா போட்டுக்கலாம். சரி, எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். நான் இந்த ஸ்கோர் போர்டை ஓரளவுக்கு ரீட் பண்ண வந்து கத்துக்கிட்டேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்துச்சு எனக்கு. ஓகே, சம்குள்ள போலாம் பாருங்க. ஓகே, பார்க்கலாம். ஜார்ஜா சிங்கர் கோப்பை 1996 இறுதி ஆட்டத்தின் முடிவுகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த கிரிக்கெட் மேட்ச்ல நடந்த ஸ்கோர் போர்டு வந்து கொடுத்திருக்காங்க. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்றேன் பாருங்க. சையத் அன்பர் சொல்லி இருக்காரு இல்லையா, இவருதான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பேட்ஸ்மேனா வந்து இருக்காங்க. சி கொடுத்து பிளம்மிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்க வந்து சையத் வந்து பேட்ஸ்மேனா இருக்கும் போது பிளம்மிங் வந்து அவங்க பால வந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க. சி எப்படின்னா கேட்ச். பி வாகுவான் கொடுத்துருக்காங்க இல்லையா, வாகுவான் பாத்தீங்கன்னா பவுலரா வந்து இருப்பாங்க. நான் அந்த ஷார்ட்டா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து நான் தனியா வந்து சொல்றேன். பி பாத்தீங்கன்னா பவுலர், அதாவது வந்து பவுலர் தான் வந்து பவுலர் இது, சாரி பவுலர். அடுத்து பாத்தீங்கன்னா சி பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கதான் கேட்ச் பிடிச்சு அவுட் ஆயிருப்பாங்களா, அதுதான். வேற என்ன கொடுத்துருக்காங்க, சி எல்பிடபிள்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல எல்பிடபிள்யூனா லெஃப்ட் பிஃபோர் விக்கெட்னு அர்த்தம். லெஃப்ட் பிஃபோர் விக்கெட், அதாவது கால்ல வந்து பாத்தீங்கன்னா கால்ல பட்டு அவுட் ஆனதுதான் லெக் பிஃபோர் விக்கெட் சொல்லுவாங்க. அதாவது ஐபிடபிள்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பாருங்க எஸ்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, எஸ்டி அப்படின்னா ஸ்டெம்ப். டி இது லாஸ்ட். ஸ்டெம்ப்டு அப்படின்னா விக்கெட் கீப்பர் வந்து அவுட் செஞ்சது. அவங்க அந்த கோட்டை விட கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. பின்னாடி இருக்கிற விக்கெட் கீப்பர் வந்து பாலை பிடிச்சு அந்த ஸ்டெம்ப்ல வந்து அடிப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ஸ்டெம்ப். அப்படி பிடிச்சு அவுட் பண்ணுது அது. வேற பாத்தீங்கன்னா லாஸ்ட் பாத்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க, ரன் அவுட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரன் அவுட்னா ஓடி ரன் எடுப்பாங்க இல்லையா, பால் அடிச்சிருப்பாங்க, அது வந்து ஒரு 4 இல்ல கொஞ்சம் தூரம் போயிருக்கும், அந்த பாலை பிடிக்கிறது மொத்தம் ஓடி இருப்பாங்க. அந்த டைம்ல ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க பேட்ஸ்மேனும் மாறி இந்த சைடு அந்த சைடு ஓடுவாங்க இல்லையா, அப்போ ஓடும் போது பால் வந்து கேட்ச் பிடிச்சி இந்த பக்கம் வந்து ஸ்டெம்பில் வந்து அடிச்சு அவுட் பண்ணிருப்பாங்க. அதாவது அதுதான் வந்து ரன் அவுட். அதாவது ஓடும் போது அவுட் பண்ணிருப்பாங்க, அதுதான் வந்து ரன் அவுட். வேற என்ன கொடுத்துருக்காங்க, நாட் அவுட். நாட் அவுட்னா அவுட்டே ஆகலன்னு சொல்லி அர்த்தம், அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராஸ்னா இந்த 14 வந்து அவங்க அடிக்காம ஆப்போசிட் டீமே வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தது. அதுதான் வந்து இந்த ஒரு சில பாலுக்கு வந்து நீங்க வந்து தூரமா ஒய்டுன்னு சொல்லி மார்க் கொடுப்பாங்க. ஒரு சில இதுக்கு வந்து மார்க் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த 14ங்கிறது வந்து இவங்க அடிக்காமலே இவங்களுக்கு கிடைச்ச மார்க்.
மொத்தம் பாத்தீங்கன்னா 48.5 ஓவர்ல வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. மொத்த ஸ்கோர் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரன் எடுத்திருக்காங்கன்னா 160 ரன் எடுத்திருக்காங்க. இப்ப விக்கெட் சொல்லி கொடுத்திருக்காங்க. விக்கெட் பாத்தீங்கன்னா 4 ரன் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு விக்கெட், அப்புறம் 32 ரன்க்கு அடுத்து வந்து 2வது விக்கெட் அடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 145 ரன்ல ஃபுல்லா எல்லாருமே 9 பேர் வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா பவுலிங் சொல்லி கொடுத்திருக்காங்க. பவுலிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கோர் கொடுத்திருக்காங்க. வாகுவான் சொல்லி ஒரு ஸ்கோர், லார்ஜன் இந்த மாதிரி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வாகுவானுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். 8-0-33-1 சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுக்கான மீனிங் வந்து சொல்றேன். 8-0-33-1 சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த வாகுவானுக்கு, இத வந்து இது இது என்னன்னு சொல்லி சொல்றேன். இந்த 8 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓவர். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர். வாகுவான் வந்து 8 ஓவர் போட்டிருக்காருன்னு அர்த்தம். 0 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஓவர். மெயின்டைன் ஓவர் மெயின்டைன் ஓவர்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படின்னா என்னன்னா, அவர் வந்து ஒரு ஓவருக்கு மொத்தம் 6 பால். ஒரு ஓவருக்கு பாத்தீங்கன்னா 6 பந்து. அந்த 6 பந்துலயுமே பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து அடிக்காம விட்டுருப்பாரு. அதுதான் பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஓவர். 6 பால் போட்டுமே அவர் ஒரு ரன் கூட எடுக்கலன்னா அது பேர் வந்து மெயின்டைன் ஓவர்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுதான் அது. 33 இருக்கு இல்லையா, 33 பாத்தீங்கன்னா கொடுத்த ரன். கொடுத்த ரன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாகுவான் வந்து 8 ஓவர் போட்டிருக்காரு இல்லையா, 8 ஓவருக்கு அந்த பேட்ஸ்மேன் வந்து 33 ரன் எடுத்திருக்காரு. அந்த இவர் வந்து 33 ரன் எடுக்கிறதுக்கு அவர் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். வாகுவான் வந்து ஆப்போசிட்ல இருக்க பேட்ஸ்மேன் வந்து 33 ரன் எடுக்கிறதுக்கு விட்டுருக்காரு இவரு. அதுதான் இது. 1ன்னு கொடுத்திருக்காங்க லாஸ்ட். இந்த 1 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து விக்கெட். இவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். பேட்ஸ்மேனா ஒருத்தரை வந்து அவுட் பண்ணிருக்காருன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் இந்த இது. உங்களுக்கு இந்த இதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் 9-1-22-1, 9.5-0-24-2 இது எல்லாமே வந்து இந்த இந்த பேட்டர்ன்ல தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன். சரி, ஓகே, சம்ஸ்குள்ள போலாம். இதே மாதிரி நியூசிலாந்துக்கும் அதே தான். எக்ஸ்ட்ராஸ் பாத்தீங்கன்னா 11. மொத்தம் பாத்தீங்கன்னா 36.5 ஓவர்ல பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அப்ப வின் பண்ணது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எது வின் பண்ணிருக்கு? பாகிஸ்தான் தான் வின் பண்ணிருக்கு. நியூசிலாந்து வந்து அவுட் ஆயிட்டு, ஏன்னா அவங்க தான் 160 ரன் எடுத்திருக்காங்க, இவங்க 119 ரன். பாத்தீங்கன்னா ஓவர்லயுமே 48.5 ஓவர் வந்து முடிச்சுட்டாங்க. இவங்க 36.5 ஓவர்ல 9 பேரும் எல்லாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. விக்கெட்டும் அதே மாதிரிதான் கொடுத்திருக்காங்க. பவுலிங் வந்து பாருங்க 1, 2, 3 மொத்தம் 6 பேர். 1996ல பாத்தீங்கன்னா அப்ப உள்ள இதுல பாத்தீங்கன்னா பவுலிங்க்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இத்தனை பேர் தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பவுலிங் உள்ளவங்க வந்து பேட்ஸ்மேன் வந்து விளையாடுவாங்க, பட் ஆனா திறமைகள் வந்து இருக்காது அவ்வளவா. பவுலிங்ல மட்டும் தான் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. 2 இதுல வந்து இருக்க மாட்டாங்க. இப்ப இதுல இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பவுலிங் போடுறாங்க, இப்ப இந்த விக்கெட் எடுக்கிறாங்க. மேபி வந்து பின்னாடி இருக்கிற விக்கெட் கீப்பர் வந்து பால பிடிச்சு, அதாவது ரன் அவுட் சொன்னேன் இல்லையா, ஓடும் போது ரன் அவுட் எடுப்பாங்க. அப்போ பவுலிங் போட்டவர் கணக்குலதான் அந்த விக்கெட் வந்து போகும். இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 இதுலயுமே வந்து ஸ்கோர் போர்ட்ல, அதாவது அந்த பின்னாடி இருக்கிற விக்கெட் கீப்பர் தான் அந்த பிளேயரை வந்து அவுட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து ஸ்கோர் போகும், பவுலர் போட்டவங்களுக்கு கணக்குலையும் வந்து போகும். இப்போ அதையும் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்து பாத்துக்கணும். ஏன்னா இப்ப வந்து பவுலிங் போறது ஒரு ஆளா இருப்பாங்க, இவங்க கேட்ச் பிடிச்சது இன்னொரு ஆளா இருப்பாங்க. சோ அப்ப வந்து கேட்ச் பிடிச்சவங்களுக்கு அந்த கணக்கு போகாது, பவுலிங் போட்டவங்களுக்கு தான் வந்து அந்த பாயிண்ட் வந்து போகும். இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து கரெக்டா வந்து போடணும். ஓகே, சம் போடலாம் பாருங்க. எனக்கு புரிஞ்சதை நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, பார்க்கலாம். நியூசிலாந்தின் பவுலர்களால் எத்தனை பாகிஸ்தானி பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆனார்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப நியூசிலாந்தோட பவுலர்களால் எத்தனை பேர் வந்து அவுட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். இந்த இதை வந்து அழிச்சுக்கலாம், அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. பவுலர்கள் போட்டு அவுட் ஆனவங்க யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூசிலாந்தோட பவுலர்கள் போட்டு யார் யார் வந்து அவுட் ஆனாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க.
வாக்வான் யூனிஸ். நியூசிலாந்து பவுலர்கள்லாம் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். அஸ்ட்ரிஸ் வாக்வான். இதுல பாருங்களேன், பவுலர் இந்த இடத்துல வந்து பி அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பவுலர் தான் சொல்லியிருந்தேன். இப்போ வாக்வான் பாருங்க பவுலரா வந்து இருக்காங்க. பட் ஆனா கேட்ச் பிடிச்சிருக்கிறது பிளம்மிங் வந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, இதுல பவுலரா இருக்காது பேடன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா ஸ்டெம்பர்ட் ஆயிருக்காரு. ஜெர்மன் வந்து அந்த பின்னாடி அதாவது விக்கெட் கீப்பர் வந்து அவுட் பண்ணதுதான் வரும். அப்ப வந்து விக்கெட் கீப்பர்னா ஜெர்மன் தான் வந்து அவுட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பெடல் வந்து வரமாட்டாங்க, வாகுவான் வரமாட்டாங்க. பாருங்க, வாகுவான் தான் பவுலிங் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து பவுலர்களால் எத்தனை பாகிஸ்தானி பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆனாங்க. பவுலர் பால் போட்டு அவுட் ஆயிருக்கணும், அதுதான் என்னன்னு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டெம்ப்ல அவங்க போடுற டைரக்ட் பால் பாத்தீங்கன்னா ஸ்டெம்ப்ல பட்டு அவுட் ஆயிருக்கணும். டைரக்டா ஸ்டெம்ப்ல அவங்க பால் போடுவாங்க இல்லையா, வேற எந்த ஒரு ஆளோட ஹெல்ப் இல்லாம டைரக்டா ஸ்டெம்ப்ல பால் பட்டு அவுட் ஆயிருப்பாங்களா, அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து கேக்குறாங்க. பட் இந்த இடத்துல வந்து பிளம்மிங் கேட்ச் பிடிச்சிருக்காரு, அதனால வாகுவானுக்கு பாயிண்ட் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வராது. பெடல் வந்து பவுலிங் போட்டிருக்காங்க, ஜெர்மன் வந்து ஸ்டெம்ப் அவுட் பண்ணிருக்காங்க, அப்படின்னா பெடலுக்கு பாயிண்ட்ஸ் வராது, இவரும் கிடையாது. அடுத்து பாருங்க, லான்சன் பவுலிங் பண்ணிருக்காங்க, கேட்ச் பிடிச்சது பாத்தீங்கன்னா கிரேட் பேட்ச் கேட்ச் பிடிச்சிருக்காங்க, அப்படின்னா இவங்களும் வரமாட்டாங்க. அடுத்து பாருங்க, அஸ்டில் பவுலிங் பண்ணிருக்காங்க, கேட்ச் பிடிச்சது பிளம்மிங் கேட்ச் பிடிச்சிருக்காங்க, அப்ப அவங்களும் வரமாட்டாங்க. அடுத்து பாருங்க, கைரைன் பாத்தீங்கன்னா எல்பிடபிள்யூனா லெக்ல கால்ல பட்டு அவுட் ஆனது, அப்ப அதுவும் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, கேட்ச் பிடிச்சிருக்காங்க, யாரு கிரேட் பேட்ச் வந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க, ஹரிஸ் பவுலிங் பண்ணிருக்காங்க, அப்ப அவங்களும் வரமாட்டாங்க. வேற என்ன பண்ணிருக்காங்க, எல்பிடபிள்யூ லெக்ல கால்ல பட்டு அவுட் ஆயிருக்கு, அப்ப இவங்களும் வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பெடேல் வந்து பவுலிங் பண்ணிருக்காங்க, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வாகுவான் வந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க, அப்ப வந்து அவங்களும் வரமாட்டாங்க. அடுத்து வந்து கால்ல பட்டு வந்து அவுட் ஆயிருக்காங்க, அப்ப இதுவும் வராது. வாகுவான் யூனிஸ் பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிருக்காரு, அதுவும் வந்து வராது. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. இவர் வந்து லாஸ்ட் உள்ளவங்க நாட் அவுட், அவங்க அவுட்டே ஆகல. கேள்வியில் வந்து பவுலர்களால வந்து அவுட் ஆனவங்க தான் வந்து கேட்டிருக்காங்க. பவுலர் பால் பண்ணி யாருமே வந்து அவுட்டே ஆகல மொத்தம். பட் ஆனா நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆள் இருக்காங்க, அவுட் ஆயிருக்காங்க. நீ பார்த்தானா தெரியும். ஃபர்ஸ்ட் இதுலயே பாருங்களேன், பி வந்து அக்ரம் சொல்லி கொடுத்திருக்காங்க, பவுலிங் பண்ணி அப்படியே அவுட் ஆயிருக்காங்க, 5 ரன் எடுத்திருக்காங்க. பியாங் வந்து 5 ரன் எடுத்திருக்காங்க. அக்ரம் வந்து இந்த மாதிரி ஒரே இது மட்டும் பவுலிங் அக்ரம் இந்த மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா அப்ப இவங்க தான் அவுட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். பாகிஸ்தான்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. எல்லாமே கேட்ச் பிடிச்சு இல்லைன்னா லெக்ல பட்டு இல்லைன்னா ஸ்டெம்ப்ல பட்டு தான் அவுட் ஆயிருக்காங்க, இல்லைன்னா ரன் அவுட்ல தான் அவுட் ஆயிருக்காங்க. சோ அப்ப இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0 தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ 0 தான் வந்து கரெக்ட். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, 31வது சம் பார்க்கலாம். எந்த இருவர் இணைந்து மிக அதிக ரன்கள் எடுத்தனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் 2 பேர் சேர்ந்து ரொம்ப அதிகமான ரன்கள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, அப்படி பார்த்தா இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற ஸ்கோர் போர்டையும் பார்க்கணும், நம்ம நியூசிலாந்துல இருக்கிற ஸ்கோர் போர்டையும் பார்க்கணும். பட் ஆனா நம்மளுக்கு அது தேவையில்லை. ஆப்ஷன்ல இருக்கிற அந்த 2 பேருக்குள்ளது மட்டும் நம்ம செக் பண்ணி அதுக்கான கரெக்டான ஆன்சர் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளுக்கு. பட் ஆனா பாகிஸ்தான் நியூசிலாந்து ரெண்டுத்திலையும் வந்து பார்க்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்க, அமீர் சாகில் மற்றும் சாகித் அம்ரெடின்னு கொடுத்திருக்காங்க. மார்க்கெட் பேச் மற்றும் ஆடம் பரோ, மோஹின் கான் மற்றும் ஆசம் கான், சலீம் மாலிக் மற்றும் ஆசம் கான், இவங்களோட ஸ்கோர் போர்டு வந்து நம்ம பார்த்து யார் வந்து கம்பேர் பண்ணி யார் அதிக ரன் எடுத்துக்கான்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமீர் சாகில் சாகித் அம்ரெடி பார்க்கலாம். ஓகே, இதை அழிச்சிடலாம், அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். யார் பார்த்தா அமீர் சாகில் மற்றும் சாகித் அம்ரெடி 2 பேரும் தான் பார்த்தோம் இந்த இருக்காங்க. அமீர் சாகில் சாகித் அம்ரெடி அவங்களதான் பார்த்தோம், அவங்க தான் இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்து ஸ்கோர் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எப்படி ஸ்கோர் விக்கெட் கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சையத் அன்வர் இருக்காரு இல்லையா, அவர் தான் ஃபர்ஸ்ட் விளாண்டுருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா சையத் அன்வரும் அமீர் சாகிலும் ஃபர்ஸ்ட் விளாண்டுருப்பாங்க. அவங்க 2 பேரும் விளாண்ட விக்கெட் பாருங்க, இந்த இடத்துல 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப 1, 4 அப்படின்னா ஒருத்தர் அவுட் ஆயிட்டாரு,
4 விக்கெட் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் அவுட் ஆகும் போது 4 விக்கெட் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்க ரெண்டாவது ஒருத்தர் அவுட் ஆகும் போது மொத்தம் 32 ரன் எடுத்திருந்தாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் வந்து இந்த விக்கெட் எல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சையத் அன்வர், அமீர் ரோகில் விளையாண்டுருக்காங்க. அதுல சையத் அன்வர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அமீர் சாகிலும் ஷாகித் அம்ரிடின்னு ரெண்டாவது விளையாண்டுருக்காங்க. ரெண்டாவது விளையாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 32 ரன் இருக்கும்போது அமீர் சாகில் வந்து அவுட் ஆயிட்டாரு. சோ அப்ப நம்மளுக்கு 2 பேர் பார்க்கணும். யார் பார்க்கணும்னா அமீர் சாகில், ஷாகித் அம்ரிடி பார்க்கணும். அப்ப நம்ம அந்த ரெண்டாவது உள்ளதுதான் வந்து பார்க்கணும். நம்ம ரெண்டாவது உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆள் அவுட் ஆகும் போது இந்த 2 பேர், அதாவது அமீர் சோகிலும் ஷாகித் அம்ரிடி 2 பேருமே சேர்ந்து விளையாடும் போது 32 ரன் வந்து எடுத்திருக்காங்க. பட் ஆனா இதுல இதுக்கு முந்தி ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் விளையாண்டுருக்காரு பாத்தீங்களா, சையத் அன்வர். அவர் ஆல்ரெடி 4 ரன் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு தான் வந்து அவர் வந்து அவுட் ஆயிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா 1வதுல இருந்து 2வது கழிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 வந்து கழிக்கணும். 32ல இருந்து 4 கழிச்சா எத்தனை வரும் ஆன்சர்? 28ன்னு வரும். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து 28 ரன் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி 4 ரன் வந்து சையத் அன்வர் கொடுத்துட்டு தான் வந்து அவுட் ஆயிருக்காரு. இந்த 4 ரன் பாத்தீங்கன்னா சையத் அன்வரும் அமீர் சௌகிரும் 2 பேருமே சேர்ந்து எடுத்தது. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 4 இருக்கு இல்லையா, இது வந்து சையத் அன்வரும் அமீர் ரோஹித்தும் சேர்ந்துதான் அந்த 4 எடுத்திருக்காங்க. சோ இப்ப இது அவங்க 2 பேர் கணக்குல அந்த 4 போயிரும். நம்மளுக்கு வந்து அமீர் சோகிலும் ஷாகித் அம்ரிடியோட ரன் ரேட் தான் வேணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்ததான் வேணும். அவங்க 2 பேர் கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப 28 ரன் வந்து அமீர் சோகிலும் ஷாகித் அம்ரிடியும் எடுத்திருக்காங்க. நம்ம இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா 28 ரன் எடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்ரெட் பேட்ச் மற்றும் ஆடம் பரோர் அவங்களுக்குள்ளது பாக்கலாம். அப்ப அவங்க யாரு எங்க இருக்காங்க? இந்த இருக்காங்க பாருங்க. மார்க்ரெட் தானே பார்த்தோம். வேற எங்க இருக்காங்க மார்க்ரெட்? இங்க இல்ல, பாகிஸ்தானில இல்ல. அப்ப நியூசிலாந்துல பாக்கலாம். இந்த இருக்காங்க பாருங்க மார்க்ரெட் பேட்ச். அடுத்து பாத்தீங்கன்னா ஆடம் பரோர் இந்த இருக்காங்க. இவங்க 2 பேரு. இதை அழிச்சுக்கிறேன் அப்பதான் தெரியும். இந்த இருக்காங்க மார்க்கெட் பேட்ச், ஆடம் பரோர். இவங்க 2 பேரும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு பாக்கணும், எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு பாக்கணும். பாருங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பிரியாங்க், மார்க்கெட் பேட்ச் 2 பேருமே விளையாண்டுதான் இந்த 1ல 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. 1 to 7 இருக்கு இல்லையா, இது வந்து யார் 2 பேர் எடுத்திருப்பாங்கன்னா பிரியாங்கும் மார்க்கெட் பேட்ச் இவங்க 2 பேரும் தான் இணைஞ்சுதான் இந்த 7 ரன் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது மார்க்கெட் பேட்சும் ஆடம் பரோரும். அப்ப இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 2வது இருக்குல்ல இதுதான் எடுத்திருப்பாங்க. இந்த 2வது இருக்கிற 66 ரன் எடுத்திருக்காங்க. 3 பேருமே சேர்ந்துதான் இந்த 66 எடுத்திருக்காங்க. இப்போ ஆல்ரெடி பிரியாங்க் இருக்கும் போது 7 ரன் எடுத்து கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. இந்த 7 ரன் பாத்தீங்கன்னா பிரியாங்கும் மார்க்கெட் பேச்சும் எடுத்தது. நம்மளுக்கு தேவை மார்க்கெட் பேச்சும் ஆடம் பரோரும் மொத்தம் எடுத்தது வேணும். மொத்தம் பாத்தீங்கன்னா 66ல இருந்து 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 59ன்னு சொல்லி கிடைக்கும். சோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1-7 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரியாங்க், அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பேட்ச், மார்க்ரெட் பேட்ச் 2 பேருமே சேர்ந்துதான் இந்த 7 வந்து எடுத்திருக்காங்க. 7 ரன் எடுத்திருக்காங்க. 2வது இருக்கிற 66 இருக்கு இல்லையா, அந்த 66 அப்படிங்கிறது வந்து 2வது ஆள் அவுட் ஆகும் போது 66 ரன் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த 66 அப்படிங்கிறது இந்த 3 பேருமே விளையாண்டதுதான், ஆடம் பரோரும் சேர்ந்து விளையாண்டதுதான் வருது. நம்மளுக்கு தேவை மார்க்கெட் பேட்சும் ஆடம் பரோரும் சேர்ந்து விளையாண்டது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. பிரியாங்க் விளையாண்டது தேவையில்லை. அதனாலதான் இந்த 7 ரன்னை வந்து நம்ம வந்து கழிச்சு விட்டுருக்கோம். இவங்க 2 பேருக்குள்ளது பாத்தீங்கன்னா 59 கழிச்சா 59. அப்ப இவங்க 2 பேரும் ஸ்கோர் பாத்தீங்கன்னா எத்தனை? 59 ரன். அடுத்து பார்க்கணும் மோஹின் கான் மற்றும் ஆசம் கான். மோஹின் கான், ஆசம் கான் பார்க்கலாம். மோஹின் கான், ஆசம் கான் எங்க இருக்காங்க? இந்த இருக்காங்க பாருங்க. மோஹின் கான் இந்த இருக்காங்க, ஆசம் கான் இந்த இருக்காங்க. சோ அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஸ்கோர் போர்ட் பார்க்கணும். இவங்க எத்தனாவது வராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அன்வர், அமீர் 1வது வருவாங்க. அம்ரீத், ஷாகித் 2 வருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லியோஸ், அகமதும் இவங்க 2 பேரும் 3 வருவாங்க. அடுத்து லியோஸ், அகமதும் மாலிக், சலீம் மாலிக்கும் 4வது வருவாங்க.
அடுத்து சலீம் அலிக்கும் ஆசம் கானும் 5வது வருவாங்க. நம்ம 5வது தான் நம்மளுக்கு தேவை. ஆசம் கானும் மோகித் கானும் 6வது வருவாங்க. நம்மளுக்கு இந்த 2 தான் தேவை. இவங்க வந்து ஆசம் கானும் மோகித் கானும் 6வதா வந்து விளையாண்டுருக்காங்க. 6th விளையாண்டுருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி யார் விளையாண்டுருப்பா? 5 பேர் விளையாண்டுருப்பாங்க. அந்த 5 பேர் ஸ்கோர் 166. 6வதா பாத்தீங்கன்னா ஆசம் கானும் மோகித் கானும் வந்து விளையாண்டுருப்பாங்க 120. அப்ப இந்த 2த்தையும் வந்து கழிச்சிடணும். நம்ம கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். அப்ப ஆசம் கானும் மோகித் கானும் சேர்ந்து விளையாண்டு மொத்தத்துக்கே 4 ரன் தான் எடுத்திருக்காங்க. இந்த 146ங்கிறது வந்து 5 பேர் சேர்ந்து எடுத்த ரன்னு. ஆசம் கானும் மோகித் கானும் இதுல வந்து ஆசம் கானும் இன்க்ளூடு சேர்த்து ஆசம் கானும் சேர்த்து 5 பேர் பாத்தீங்கன்னா 116 ரன் எடுத்திருக்காங்க. கடைசியா மோகித் கானும் ஆசம் கானும் சேர்ந்து எடுத்தது 4 தான். மோகித் கான் சேர்ந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 ரன் எடுத்திருக்காங்க. அதனாலதான் 120 கொடுத்திருக்காங்க. சோ இப்ப மொத்தத்துக்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 ரன் தான் எடுத்திருக்காங்க. சோ இப்ப இந்த இடத்துல 4ன்னு சொல்லி எழுதிக்கலாம். 4 ரன். அடுத்து பாத்தீங்கன்னா சலீம் மாலிக் ஆசம் கான் இவங்க 2 பேத்தையும் நம்ம பார்க்கணும். சலீம் மாலிக் ஆசம் கான் அழிச்சுக்கிறேன் அப்பதான் தெரியும். இந்த இருக்காங்க சலீம் மாலிக் ஆசம் கான். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா 4வதையும் 5வதையும் எடுக்கணும். 5வது பேட்ச்ல 5வது ஜோடி தான் பாத்தீங்கன்னா சலீம் மாலிக் ஆசம் கான். 4வது ஜோடி யாரா இருப்பாங்கன்னா லியோ சகமத்தும் சலீம் கானும் வந்து இருப்பாங்க. அப்ப 4வதுல ஆடும் போது 63 ரன் எடுத்திருக்காங்க. 5வதுல ஆடும் போது 166 ரன். நம்மளுக்கு இதை வந்து கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 53 வருமா பாருங்க. 116ல இருந்து 63 கழிக்கணும். அப்ப 3 அப்ப 5 53 வருது. 53 ரன் வந்து எடுத்திருக்காங்க. யார் யாரு? சலீம் கானும் ஆசம் கானும் சேர்ந்து 53 ரன் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி சலீம் கானை சேர்த்து மேல இருக்கிற அந்த 4 பேர் சேர்த்து எத்தனை ரன் எடுத்திருக்காங்கன்னா 63 ரன் எடுத்திருக்காங்க. அதுதான் இது. அப்ப இது வந்து இதை கழிச்சிட்டோம்னா சலீம் கானும் சலீம் மாலிக்கும் ஆசம் கானும் சேர்ந்து 53 ரன் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இவங்க 2 சேர்ந்து 53 ரன். அப்ப இதுல பாருங்க எந்த இருவர் இணைந்து மிக அதிக ரன் எடுத்திருக்காங்க? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பாருங்க ஆப்ஷன் பி. மார்க்ரெட் பேஜ் மற்றும் ஆடம் பரோவ் தான் வந்து 59 ரன் இருக்கிறதுலயே வந்து இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ல அதிகமான ரன் எடுத்தது அவங்கதான். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 33வது சம் பார்க்கலாம். பவுலிங் திறனை கணக்கிடுவதற்கு ஒரு விக்கெட்டுக்கு எடுத்த ரன்கள் அளவுகோல் எனில் இந்த இறுதி ஆட்டத்தில் எந்த பவுலர் மிக சிறப்பாக விளையாடி உள்ளான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, பவுலிங் திறனை கணக்கிடுவதற்கு அப்ப பவுலிங்ல இருக்கிற அந்த ஸ்கோர் தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். கணக்கிடுவதற்கு ஒரு விக்கெட்டுக்கு எடுத்த ரன் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அஸ்டீல் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பவுலிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஸ்டீல் இருக்காங்களா ஆப்ஷன்ல அவங்கள பார்க்கலாம். யார் அஸ்டீல் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து அஸ்டீல் இருக்காங்க. 3-0-7-1 இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த பக்கம் எழுதியிருக்கேன் பாருங்க. வாகுவானுக்கு ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் உள்ளது 8னா ஓவர். அப்பனா 3னா ஓவர், 0 அப்படின்னா மெயின்டைன் ஓவர், 7 அப்படின்னா கொடுத்த ரன், 1ங்கிறது விக்கெட். நான் ஆல்ரெடி இதுக்கான விளக்கங்கள் வந்து சைட்ல வந்து எழுதியிருக்கேன் பாருங்க. இப்ப அஸ்டீல் எடுத்துக்கலாம். 3-0-7-1 இது அப்படியே எழுதிக்கலாம். அஸ்டீல் பாத்தீங்கன்னா 3-0-7-1. யூனிஸ் வந்து எவ்வளவு எழுதிக்கலாம்? அப்பதான் கரெக்டா வரும் உங்களுக்கு. யூனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்காங்க 8-0-22-1. 8-0-22-1. அப்ரேடிக்கு எடுத்துக்கலாம். அப்ரேடி இருக்காங்களா? அந்த இருக்காங்க 2.50-14-2. 2.50-14-2. 2.50-14-2. வேற யார்? லாஸ்ட் யார் இருந்தா அகரம் இருக்காங்களா? இல்லையா? இந்த இருக்காங்க பாருங்க அகரம். 8-1-23. 8-1-23. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் லிஸ்ட்ல இருந்தது. இது இந்த 4 பேருக்குள்ளது ஸ்கோரை வந்து எடுத்திருக்கேன். இது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் சொன்னேன். 3 அப்படின்னா ஓவர்,
இதுல வந்து அஸ்டீல் குள்ளதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அகைன் வேணா. 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓவர், 0 அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் ஓவர், 7 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்த ரன். பேட்ஸ்மேன் வந்து அடிக்க விட்டுருப்பாரு இவரு, அவங்களுக்கு அடிக்க விட்ட ஸ்கோர் ரன்னு. 1ங்கிறது வந்து விக்கெட், அஸ்டில் எடுத்த விக்கெட் அது. இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பவுலிங் திறனை கணக்கிடுவதற்கு ஒரு விக்கெட்டுக்கு எடுத்த ரன், அப்ப விக்கெட்டுக்கு எடுத்த ரன் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. அளவுகோல் எனில் இந்த இறுதி ஆட்டத்தில் எந்த பவுலர் மிக சிறப்பாக விளையாடி உள்ளார்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு ஓவருக்கு எத்தனை பால், 6 பந்து. 6 பந்து, 6 பந்துலயும் 6 பந்துலயும் ஒரு ரன் கூட எடுக்கலன்னா அது வந்து மெயின்டைன் ஓவர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். சரி, ஓகே, பாக்கலாம் பாருங்க. அஸ்டில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 7 ரன் எடுத்திருக்காங்க. 7 ரன் அஸ்டில் பாத்தீங்கன்னா 7 ரன் பேட்ஸ்மேனை வந்து எடுக்கிறதுக்கு விட்டுருக்காரு. அப்ப 7 எத்தனை விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இது வந்து அஸ்டில் ஒரு விக்கெட் எடுக்க விட்டுருக்காரு. அப்ப டிவைட் பண்ணா என்னது, 7 தான் வந்து வரும். யூனிஸ் பாக்கலாம். யூனிஸ் பாத்தீங்கன்னா 22 ரன் எடுக்க விட்டுருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அப்ப எத்தனை, ஒரு விக்கெட்டுக்கு 22 ரன் எடுக்க விட்டுருக்காரு. இது 7 ரன் எடுக்க விட்டுருக்காரு, இது 22 ரன். அடுத்து அப்ரீடி பார்க்கலாம். அப்ரீடி பாத்தீங்கன்னா 14 ரன் எடுக்க விட்டுருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்ப இதை வந்து டிவைட் பண்ணா எத்தனை வரும், 7ன்னு வரும். 7 ரன். அடுத்து பாருங்க அகரம், 20 ரன் எடுக்க விட்டுருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்ப இதை அடி கொடுத்தா என்ன வரும், 18க்கு 6 மிச்சம் 2, மறுபடியும் 18 6 மிச்சம் எத்தனை ஒரு 2 வரும். 6 6 போயிட்டே இருக்கும், 7ன்னு சொல்லி போடலாம். இது 2 பாருங்க. ஒரு விக்கெட்டுக்கு அப்ராக்சிமேட் இல்ல, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 7 ரன் வந்து எடுக்க விட்டுருக்காரு. யூனிஸும் ஒரு விக்கெட்டுக்கு 22 ரன் எடுக்க விட்டுருக்காரு. அப்ரேடி பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுக்கு 7 ரன் எடுக்க விட்டுருக்காரு. அகரம் பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டுக்கு 20னா அப்போ ஒரு விக்கெட்டுக்கு 6.67 ரன் வந்து எடுக்க விட்டுருக்காரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2.5 எல்லாம் வருது. இந்த 2.5 எல்லாம் இப்ப இருக்கிற கேம், கிரிக்கெட் கேம்ல வந்து இந்த மாதிரி 0.5 எல்லாம் கிடையாது போல. முந்தி இருக்கிறதுலதான் 0.5 எல்லாம் எடுக்க விட்டுருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் 0.5 எல்லாம் கிடையவே கிடையாதான். இப்பதான் வந்து விட்டுருக்காங்களாம். நம்மளுக்கு என்னன்னு சொல்லி தெரியல, அப்படிதான் சொன்னாங்க. சரி, இப்ப பாக்கலாம் எத்தனை ரன் சொல்லி பாருங்க. இருக்கிறதுலயே சிறப்பா விளையாண்டவங்க யாரு, பவுலிங் திறனை கணக்கிடுறதுக்கு சிறப்பா விளையாண்டவங்கன்னா கம்மியா தான் ரன் எடுக்க விட்டுருப்பாங்க. அப்ப கம்மியா ரன் எடுக்க விட்டவங்க தான் சிறந்த பவுலர்கள் சொல்லுவோம். நம்மளுக்கு சிறந்த பவுலர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருக்கிறதுலயே கம்மியா ரன் எடுக்க விட்டது யாரு, 6.67 6-7 அப்படிங்கிற ரன் எடுக்க விட்டா அகரம் தான் வந்து கரெக்ட். சோ இப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, அகரம் தான் வந்து கரெக்ட். 33வது சம் பார்க்கலாம். ஒரு விக்கெட்டுக்கு எத்தனை பால்கள் என்பதை வைத்து பவுலரின் திறனை கணக்கிட்டால் அந்த ஆட்டத்தில் யார் சிறந்த பவுலர். பால் வச்சு கணக்குல வந்து கவுண்ட் பண்ண. நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுல ரன்னை வச்சு பார்த்தோம். இந்த இருக்கு இல்லையா, கொடுத்த ரன்னை வச்சு கேட்டிருந்தாங்க, ரன்னை வச்சு பார்த்தோம். இப்ப விக்கெட்டுக்கு பால்னா எத்தனை ஓவர் போட்டாங்க, ஓவர் கணக்குல விக்கெட்டுக்கு வச்சு பார்த்தோம்னா யார் சிறந்த பவுலர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பாக்கலாம். பெடேலோட ஸ்கோர் வந்து எழுதணும் ஃபர்ஸ்ட். பெடேல் எங்க இருக்காங்க, அந்த இருக்காங்க, லாஸ்ட் இருக்காங்க பாருங்க. பெடேல் 10-2-30, 10-2-32. 10-2-32. லான்ச்சன் பார்க்கலாம். லான்ச்சன் இல்லையோ, இந்த இருக்காங்க 9-1-22-1. 9-1-22-1. 9-1-22-1. அப்ரிடி பார்க்கலாம். அப்ரிடி ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சம்ல எழுதிருக்கோம். அப்ரிடிக்கு பாருங்க 2.5-0-14-2. 0-14-2. அகரமுக்கு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சம்ல எழுதிருப்போம். 8-1-23.
8 1 20 3. ஆமா கரெக்டா தான் எழுதிருப்போம். ஓகே பாருங்க, ஒரு விக்கெட்டுக்கு எத்தனை பால்கள் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன். பெடல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கலாம். 10னா ஓவர், 2னா மெயின்டைன் ஓவர், 30 அப்படின்னா கொடுத்த ரன், 2னா விக்கெட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப கேட்டிருக்கிறது பால்கள் கணக்குல விக்கெட் எடுத்தா எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பால்கள் எத்தனை பால் தெரியாது, பட் ஆனா நம்மளுக்கு ஓவர் தெரியும். ஒரு ஓவருக்கு 6 பந்துன்னு சொல்லி தெரியும். அப்ப படையில் எத்தனை ஓவர் போட்டிருக்காரு? 10 ஓவர் போட்டிருக்காரு. 10 ஓவர். எத்தனை விக்கெட்? லாஸ்ட் இருக்க 2 விக்கெட். 10 ஓவருக்கு 2 விக்கெட் டிவைட் பண்ணணும். இப்ப 10 ஓவர்னா ஒரு ஓவருக்கு 10னா அப்ப 10 × 6 எவ்வளவு வரும்? 60 வரும். 60/2னா 60/2னா அடி கொடுத்தா என்ன வரும்? 30 வரும். அப்ப அவர் வந்து ஒரு விக்கெட்டுக்கு 30 பந்து வந்து போட்டிருக்காரு. 30 பந்து அதாவது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 30 பந்து. ஒரு விக்கெட் எடுக்க அவருக்கு 30 பந்து தேவைப்படுது அவருக்கு. அதுதான் வந்து கணக்கு. அதாவது பந்து 30 பந்துக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு விக்கெட் எடுக்க அவருக்கு 30 பந்து தேவைப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து லான்ச்னு பாக்கலாம். லான்ச்னு பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா 9 ஓவர். எத்தனை விக்கெட்? ஒரு விக்கெட் தான். அப்ப பை 1. அப்போ 9 ஓவர்னா எத்தனை பந்து வரும்? 9 × 6 9 எத்தனை வரும்? 54 வரும். அப்ப 54/1 54 தான். அப்ப அவர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு 54 பந்து தேவை அவருக்கு. ஓகே, அப்ரிடி பார்க்கலாம் நெக்ஸ்ட். அப்ரிடி 2.5 ஓவர் போட்டிருக்காரு. 2.5 ஓவர் போட்டிருக்காரு. எத்தனை விக்கெட்? 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்ப 2.5 × 2 அப்படின்னா சாரி 6. ஒரு ஓவருக்கு ஒரு ஓவருக்கு 6 பந்து. அப்ப 2 × 6 பாத்தீங்கன்னா 12. 0.5 சொல்லி போட்டிருக்காங்க. 0.5னா இந்த இடத்துல வந்து 2 ஓவர் 5 பந்து நினைச்சுக்கிட கூடாது நம்ம. இந்த இடத்துல 2 ஓவர் 5 பந்து கிடையாது. இந்த இடத்துல 0.5னா நெக்ஸ்ட் ஓவர்ல பாதி. அப்ப ஒரு பந்துக்கு ஒரு ஓவருக்கு 6 பந்து அப்படின்னா அப்ப வந்து இதுல வந்து 0.5னா எத்தனை பந்து வரும்? 3 பந்து வரும். பாதி 6ல பாதி 3 பந்து தான் வரும். அப்ப 3. 0.5 அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா 3 பந்துன்னு அர்த்தம். அப்ப கூட்டினா 15 வரும். அப்ப 15 பந்து 15 பந்துக்கு 2 விக்கெட் எடுத்துக்காரு அப்படின்னா அடி கொடுத்தனா அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 7.5 வரும். 7.5 பந்துக்கு 7.5 பந்துக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அவரு. அடுத்து அகரம் பார்க்கலாம். அகரம் பாத்தீங்கன்னா 8 ஓவர். 8 ஓவருக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்ப 8 ஓவர்னா 6. 6ஆல மல்டிப்ளை பண்ணானா நம்மளுக்கு எத்தனை பந்து தெரிஞ்சிடும். அப்ப 8 × 6 48 வருமா? 48/3 அடி கொடுக்கலாம். 1 மிச்சம் 1 6 வரும். அப்ப 16. 16 பந்துக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 16 பந்துக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சோ ஓகே, இப்ப இதுல பார்த்தாலே தெரியுது ஒரு விக்கெட்டுக்கு எத்தனை பால்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சிறந்த பவுலர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பந்துல அதிகமான விக்கெட் எடுத்திருப்பாங்க. கம்மியா பந்து போட்டிருக்கணும், அதிகமா விக்கெட் எடுத்திருக்கணும். இதுல கம்மியா பந்து போட்டது யாரு பாருங்க? அப்ரீடி தான். 7.5 பந்துல, அதாவது 7.8னே வைங்களேன், 8 பந்துல ஒரு விக்கெட் கொடுத்திருக்காரு. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ரீடி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி அப்ரீடி தான் வந்து கரெக்ட். 34வது பார்க்கலாம். ஒரு விக்கெட்டுக்கு கொடுத்த ரன்களின் அடிப்படையில் எந்த இரு பவுலர்களின் ஆட்டம் சமமாக இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல இருக்கிறவங்களுக்குள்ளது மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். ஹரிஸ் மற்றும் சாக்லேன், அப்ரிடி மற்றும் ஹரிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்கோர் மட்டும் பார்த்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹரிஸ் பார்க்கலாம். ஹரிஸ் எங்க இருக்காங்க? இந்த இருக்காங்க பாருங்க. 9-2 32-2 எழுதிக்கலாம். அப்படி 9-2 32-2 9-2 32-2 சாக்லேட் குள்ளதை எழுதிக்கலாம். அடுத்து
சாக்லேட் பாருங்க 8-0-32-2. 8-0-32-2. அடுத்து அப்ரிடி பார்க்கலாம். அப்ரிடி லாஸ்ட் சம்ல தான் பார்த்தோம் அவங்க ஸ்கோரு. என்ன பார்த்தோம்? 2.5-0-14-2. 2.5 5-0-14-2 இதான் பார்த்தோம். இப்ப நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த இரு பவுலர்களின் ஆட்டம் சமமாக இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதை பார்த்தாலே தெரியுது 32-2 32-2 இதுலயே சமமா தான் இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு தான் வந்து சேமா வந்து விளையாண்டுருப்பாங்கன்னு சொல்லி தெரியுது நம்மளுக்கு. சரி, ஓகே. இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு விக்கெட்டுக்கு கொடுத்த ரன்களின் அடிப்படையில் நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். 9ங்கிறது பாத்தீங்கன்னா ஓவர், 2 பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஓவர், 32 பாத்தீங்கன்னா ரன்னு, கொடுத்த ரன்னு, 2 அப்படிங்கிறது விக்கெட். இப்ப அவங்க கேட்டிருக்காது கொடுத்த ரன்களின் அடிப்படையில். ரன் பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஹரிஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எத்தனை ரன் கொடுத்திருக்காருன்னா 2 ரன் கொடுத்திருக்காரு. விக்கெட் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்ப இதை அடி கொடுத்தா எத்தனை வரும் நம்மளுக்கு? 16ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப 16 பந்துக்கு 16 ரன்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அவரு. 16 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வேற என்ன கொடுத்திருக்காங்க? அடுத்து சாக்லேட் பார்க்கலாம். அடுத்து அதே தான் 32/2 16 தான் வரும். 16 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா அப்ரிடி பார்க்கலாம். 14 ரன்னுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்ப அடி கொடுத்தா ஏன்னா ஒரு 7ன்னு சொல்லி வரும். நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி சமமாக சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க சமமா இருக்கிறது ஹரிஸும் சாக்லேட் தான் சமமா இருக்காங்க. சோ அப்ப வந்து 1 மட்டும் கரெக்ட், 2 தப்பு தான் வரும். சோ இப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 சரி, ஆனால் 2 தவறு தான் வந்து கரெக்ட். ஓகே, 35வது பார்க்கலாம். பாகிஸ்தானின் எந்த பவுலரின் பவுலிங் விக்கெட்டுக்கு போட்ட பந்துகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மிக மோசமாக இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, அவங்க ஸ்கோர் வந்து எழுதிக்கலாம். முதல்ல அப்ரிடிக்கு என்ன ஸ்கோர்னு எழுதிக்கலாம். அப்ரிடிக்கு வந்து எழுதிக்கிட்டே தான் இருந்தோம். 2.5ன்னு சொல்லி போட்டு வருமே. இந்த இருக்குல்ல அப்ரிடிக்கு 2.5-0-14-2. 2.5-0-14-2. யூனிஸ் பார்க்கலாம். யூனிஸ் இந்த இருக்க பாருங்க. 8-0-22-1. 8-0-22-1. முஸ்டாக் பார்க்கலாம். முஸ்டாக் பாருங்க 10-0-31-2. 10-0-32-1. சாக்லேட் பார்க்கலாம். சாக்லேட் ஆல்ரெடி எழுதியிருக்கு வந்த பாருங்க. 8-0-32-2. 8-0-32-2. கரெக்ட் தானா? ஓகே, கரெக்ட் தான். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பாகிஸ்தானின் எந்த பவுலரின் பவுலிங் விக்கெட்டுக்கு போட்ட பந்துகளின் எண்ணிக்கை. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? பந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பந்துகள் எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓவர் தெரியும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவர் வச்சு நம்ம எத்தனை பந்து கண்டுபிடிச்சிடலாம். பந்துகளின் எண்ணிக்கையில் யார் ரொம்ப மோசமா விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, பார்க்கலாம். அப்ரிடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ரிடி பாத்தீங்கன்னா 2.5 ஓவர்னா பந்த கன்வெர்ட் பண்ணா மல்டிப்ளை பண்ணும். 6 மல்டிப்ளை பண்ணும். 2x6னா எத்தனை வரும்? 12ன்னு வரும். 0.5 ஓவர் அப்படின்னா 3 பந்துன்னு அர்த்தம். அப்ப மொத்தம் 15 பந்து. அப்ப பாத்தீங்கன்னா 15 பந்துக்கு எத்தனை விக்கெட் சொல்லி பார்க்கணும். அப்ப 2. இப்ப இதை அடி கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7.5 பந்துன்னு கிடைக்கும். 7.5 பந்துக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அவரு. ஓகே, அதே மாதிரி யூனிஸ் பார்க்கலாம். யூனிஸ் பாத்தீங்கன்னா 8 ஓவர். 8 ஓவர்னா பால கன்வெர்ட் பண்ணணும்னா 8x6 எவ்வளவு ஒரு 48. 48 ஒரே ஒரு விக்கெட் தான். பாருங்க, இது விக்கெட்டு. அப்போ 1 அப்பனா 48 பந்துக்கு ஒரு விக்கெட் கொடுத்திருக்காரு.
அடுத்து முஷ்டாக் பார்க்கலாம். 10 ஓவர் எடுத்திருக்காரு. 6ஆல மல்டிப்ளை பண்ணா 60 பந்து. 60 பந்துக்கு எத்தனை விக்கெட்? ஒரு விக்கெட். அப்ப 60 பந்துக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அவரு. 60 பந்து போட்டிருக்காரு, ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். அடுத்து சாக் லைன் 8 ஓவர். 8 ஓவர்னா பால கன்வெர்ட் பண்ணா 8 × 6 எவ்வளவு? ஒரு 48ன்னு வரும். 48 எத்தனை விக்கெட்டு? 2 விக்கெட்டு. 2 விக்கெட்னா அடி கொடுக்கணும். அடி கொடுத்தா 2 4 24 பந்துக்கு ஒரு விக்கெட் கொடுத்திருக்காரு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, பந்துகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மிக மோசமாக விளையாண்டாரு. ரொம்ப மோசமா விளையாண்டது யாருன்னா, அதிக பந்து கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. அவங்கதான் வந்து ரொம்ப மோசமா விளையாண்டுருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக பந்து கொடுத்தது யாரு? சரி, இந்த இடத்துல முஸ்டாக் வந்து 2ன்னு வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பாத்துக்கலாம். முஸ்டாக் உள்ள ஸ்கோர் அகைன் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, மாத்தி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்க, லாஸ்ட் 2 தான் இருக்கு. நான் 1ன்னு சொல்லி போட்டேன். இது வந்து 2. அப்ப இங்க வந்து 2 வரும். 2 விக்கெட் அப்படின்னா 30 பந்து வரும். 30 பந்துக்கு ஒரு விக்கெட் கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். இப்ப இதுல வந்து ரொம்ப மோசமா விளையாண்டவங்க யாருன்னா, அதிக பந்து போட்டு விக்கெட் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்கதான் மோசமா விளையாண்டுருப்பாங்க. ஏன்னா பந்து ஃபுல்லா வேஸ்ட் ஆக்கி இருக்காங்க இல்லையா? பந்து ஃபுல்லா வேஸ்ட் ஆக்கி அவங்கள ரன் எடுக்க விட்டுருக்காங்க. சோ அப்ப பார்க்கும்போது இதுல அதிக பந்து எடுத்தது பாருங்க. அதிக பந்து கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தது யாருன்னா 48ன்னு சொல்லி பந்து கொடுத்து யூனிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, யூனிஸ் தான் வந்து ரொம்ப மோசமா விளையாண்டுருக்காரு. யூனிஸ் தான் 48 பந்துக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மீதி எல்லாம் பாருங்க, அப்கிரேட் எல்லாம் பாருங்க 7.5 பந்துக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. முஸ்டாக் 30 பந்துக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சாக்லைன் பாருங்க 24 பந்துக்கு விக்கெட் எடுத்திருக்காரு. அப்போ பரவாயில்ல. அப்ப ரொம்ப மோசமா விளையாண்டது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனிஸ் தான். சோ அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, யூனிஸ் தான் வந்து கரெக்ட். ஓகே, 36வது சம் பார்க்கலாம். இந்த ஆட்டத்தில் எத்தனை லெக் பிஃபோர் விக்கெட்டுகள் கொடுக்கப்பட்டன? அதாவது எல்பிடபிள்யூ எத்தனை விக்கெட்டுக்கு வந்து எடுத்திருக்காங்க இந்த ஆட்டத்தில் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான், நியூசிலாந்து அப்படின்னு தனித்தனியா கொடுக்கல. அப்ப நம்ம 2 பேரும் சேர்த்து லெக் பிஃபோர் விக்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் அழிச்சிடலாம். அப்பதான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே, எல்பிடபிள்யூ எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் இங்க பாருங்க, சலீம் மாலிக் எல்பிடபிள்யூ இருக்கு. வேற எங்க இருக்கு எல்பிடபிள்யூ? பாருங்க, சாக்லைன் முஸ்டாக் எல்பிடபிள்யூ இருக்கு. வேற எங்கேயாவது எல்பிடபிள்யூ இருக்கா? இங்க அதுக்கு மேல பாருங்க, மோகின் கான் எல்பிடபிள்யூ இருக்கு. ஆல்ரெடி பாகிஸ்தான்ல 3 கண்டுபிடிச்சிருக்கோம். நியூசிலாந்துல இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நியூசிலாந்து பாருங்க, ஆடம் பரோர் எல்பிடபிள்யூ இருக்கு. வேற எங்க இருக்கு எல்பிடபிள்யூ? பாருங்க, ஸ்டீஃபன் பிளம்மிங் எல்பிடபிள்யூ. அடுத்து கிரீஸ் கைரன் எல்பிடபிள்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா லீ ஜெர்மன் எல்பிடபிள்யூ. அடுத்து பாருங்க, லாஸ்டா தீபக் படேல். இங்க பாருங்க எல்பிடபிள்யூ இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சர்க்கிள் பண்ணிருக்கோம்? பாகிஸ்தான்ல 3 இருக்கு, நியூசிலாந்துல 4, 5, 6, 7, 8, மொத்தம் 8 இருக்கு. மொத்தம் எத்தனை எல்பிடபிள்யூ வந்துச்சுன்னா லெக் பிஃபோர் விக்கெட் பாத்தீங்கன்னா 8. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, 8 தான் வந்து கரெக்ட். 37வது பார்க்கலாம். ஆட்டத்தில் யார் ரன் அவுட் ஆனார்? ரன் அவுட் ஆனது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓடும்போது அவுட் பண்ணிருப்பாங்கல்ல, அததான் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, வாகுவார் யூனிஸ் தான் ரன் அவுட் ஆயிருக்காங்க. இதுல பாருங்க, ரன் அவுட் ஆனா ஒரே ஆள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாகுவார் யூனிஸ் தான். பாகிஸ்தான்ல அவங்கதான் கொடுத்திருக்காங்க. நியூசிலாந்துல யாருமே கிடையாது. வாகுவான் இதுல நாட் அவுட். பாருங்க, எங்கேயுமே கொடுக்கல. ரன் அவுட் ஆனது யாரு? அப்போ வாகுவான் யூனிஸ் தான் வந்து ரன் அவுட் ஆயிருக்காங்க.
சோ இப்ப கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ வாகுவான் யூனிஸ் தான் வந்து கரெக்ட். 38வது சம் பார்க்கலாம். இந்த ஆட்டத்தில் யார் மிக அதிக விக்கெட்டுகள் எடுத்தார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அப்ப இவங்க விக்கெட் எடுத்தவங்கள பார்க்கலாம். ஸ்டீஃபன் பிளம்மிங், மார்க்ரெட் பேஜ், லிஜத் அகமத் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, அப்ப இவங்க 3 பேருக்குள்ளதை வந்து பார்க்கலாம். பிளம்மிங் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டீஃபன் பிளம்மிங். நல்லா பாருங்க, ஸ்டீஃபன் பிளம்மிங் பாருங்க, பவுலிங்ல அவங்க பேரே இருக்காது பாருங்க. ஸ்டீஃபன் பிளம்மிங் நியூசிலாந்துலயே அவங்க பேர் பவுலிங்ல வந்து அவங்க பேர் வந்து இருக்காது. அப்பனா என்ன அர்த்தம்? அவங்க பவுலர் கிடையாது, அவங்க கேட்ச் பிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கேட்ச் பிடிச்சு அவுட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சோ இப்ப இங்க பாருங்க, பாகிஸ்தான்ல சி போட்டு பிளம்பிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் இதுக்கு ஆல்ரெடி நான் மீனிங் கொடுத்து சொன்னேன். சையத் அன்வர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேட்ஸ்மேனா வந்து இருக்காங்க. பேட்ஸ்மேனா இருக்கும் போது சி வந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க, பி வாகுவான் பாத்தீங்கன்னா பவுலர். வாகுவான் வந்து பவுலிங் பண்ணிருக்காங்க, பிளம்மிங் வந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க, சையத் அன்வர் வந்து பேட்ஸ்மேனா வந்து இருந்திருக்காங்க. சோ அப்ப பார்த்தோன்னா கேட்ச் பிடிச்சு அவுட் ஆனவங்களதான் இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. அதிக விக்கெட் எடுத்தவங்க யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சையத் அன்வர் அவுட் பண்ணது யாரு? பிளம்மிங் தான் கேட்ச் பிடிச்சு அவங்க பந்த வந்து கேட்ச் பிடிச்சு அவுட் பண்ணிருக்காங்க. வேற எதிரியாவது இந்த மாதிரி அவுட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல சி பிளம்மிங் சொல்லி கொடுத்துருக்கு, கேட்ச் பிடிச்சு அவுட் பண்ணிருக்காங்க. அப்ப யாரு? லியோஸ் அகமத்தை வந்து கேட்ச் பிடிச்சு அவுட் பண்ணிருக்காங்க. 2 பேரை அவுட் பண்ணிருக்காங்க. சையத் அன்வர், லியோஸ் அகமத்தை 2 தடவை கேட்ச் பிடிச்சு பிளம்மிங் வந்து அவுட் பண்ணிருக்காங்க. அப்ப பிளம்மிங் நேரம் 2ன்னு சொல்லி போட்டுடலாமா அந்த இடத்துல? இப்ப இந்த இடத்துல வந்து பிளம்மிங் வந்து 2 தடவை வந்து கேட்ச் பிடிச்சிருக்காரு. 2 பேரை கேட்ச் பிடிச்சு அவுட் பண்ணிருக்காரு. அடுத்து வந்து மார்க்ரெட் பேஜ் வந்து பார்க்கலாம். மார்க்ரெட் பேஜ் இது கொஞ்சம் அழிச்சுக்கலாம், அப்பதான் உங்களுக்கு தெரியும். மார்க்ரெட் பேஜ் பாருங்க, கிரேட் பேஜ் ஃபுல் நேம் கொடுக்கல, கிரேட் பேஜ் கொடுத்துருக்காங்க. கிரேட் பேஜ் பாருங்க, சி கேட்ச் பிடிச்சு அவுட் பண்ணிருக்காரு. யார? சாகித் அம்ரிடியை வந்து அவுட் பண்ணிருக்காரு. வேற இதுல பாத்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க, கேட்ச் பிடிச்சு கிரேட் கிரேட் பேஜ் பாருங்க, சி முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல யார? ஆசம் கானா அவுட் பண்ணிருக்காங்க. சாகித் அம்ரிடியும் ஆசம் கானையும் கேட்ச் பிடிச்சு யார் அவுட் பண்ணாங்க? மார்க்ரெட் பேஜ் வந்து அவுட் பண்ணிருக்காங்க. சோ அப்போ வந்து அவங்களும் 2 தான், வேற இடத்துலயும் இல்ல. சோ அப்ப வந்து மார்க்ரேஜ் பேஜ் முன்னாடியே 2ன்னு சொல்லி போட்டுக்கலாம். 2 கேட்ச் பிடிச்சிருக்காங்க இவங்களும். வேற யாரு பார்த்தீங்கன்னா லிஜத் அகமத் பார்க்கலாம். லிஜத் அகமத் பாத்தீங்கன்னா இங்க எங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் இதுல பாகிஸ்தான் இல்ல, அப்ப நியூசிலாந்துல தான் இருப்பாங்க. என்ன பேரு? லிஜத் அகமத். அகமத் பாருங்க, இதுல லியாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல் நேம் கொடுக்காம பாதி பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. லியாஸ் அகமத். அகமத் சொல்லி வரும் ஃபுல் நேம். பாருங்க, இந்த இடத்துல லியாஸ் அகமத் வந்து கேட்ச் பிடிச்சிருக்காரு. யார் அவுட் பண்ணிருக்காங்க? மார்க்ரெட் பேஜ வந்து அவுட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மார்க்ரெட் பேஜ் அவுட் பண்ணி லியாஸ் அகமத் வந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க. வேற இடத்துலயும் வந்து லியாஸ் இருக்கான்னு சொல்லி பாக்கலாம். ஹரிஸ் தான் இருக்கு, லியாஸ் இல்ல. சோ அப்ப பாத்தீங்கன்னா இவங்க ஒண்ணுதான், ஒரு ஆள் தான் அவுட் பண்ணிருக்காங்க. யாரா? மார்க்ரெட் பேஜ மட்டும் தான் அவுட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து 1ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஒரு கேட்ச். ஒரு கேட்ச். சோ இப்ப பாருங்க, இதுல அதிக விக்கெட்டுகள் எடுத்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் பிளமிங்கும் மார்க்ரெட் பேஜ் தான் அதிகமா கேட்ச் பிடிச்சிருக்காங்க. சோ அப்ப இதுல வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 1 மற்றும் 2 சரி, ஆனால் 3 தவறு தான் வந்து கரெக்ட். ஓகே, லாஸ்ட் சம் பார்க்கலாம். கீழே உள்ள ஒன்றில் எந்த வாக்கியங்கள் தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது வந்து தப்பு அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப 3 வந்து சரியா இருக்கும். சரி, ஓகே பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, பாகிஸ்தானின் கடைசி விக்கெட் ஜோடி 15 ரன்கள் எடுத்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானோட கடைசி விக்கெட் ஜோடி வந்து 15 ரன். அப்ப பாக்கலாம் பாருங்க, 15 ரன் எடுத்திருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பாக்கலாம். பாகிஸ்தானோட கடைசி விக்கெட் ஜோடி பாத்தீங்கன்னா யாரு? இது கொஞ்சம் அடிச்சுக்கலாம், அப்பதான் தெரியும் நம்மளுக்கு.
கடைசி விக்கெட் ஜோடி பாத்தீங்கன்னா 9 பாருங்க, 9 பேர் அவுட் ஆகும்போது எத்தனை ரன் எடுத்திருக்காங்க? 145 ரன் வந்து எடுத்திருக்காங்க. பட் ஆனா இந்த இடத்துல பாருங்க, மொத்தமா ஆல் அவுட் பாருங்க 160 இருக்கு. அப்ப மொத்தம் 160. கடைசி பாத்தீங்கன்னா 9வது ஜோடி எத்தனை ரன் எடுத்திருப்பாங்கன்னா 160ல இருந்து 145 கழிச்சுட்டா தெரியும் பாருங்க. இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து 14 வந்து கொடுத்துருக்காங்க அவங்க நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு லாஸ்ட் அவுட் ஆகும்போது 160 ரன் இருக்கு. கடைசி ஜோடி 145 ரன் எடுத்திருக்காங்க. அப்ப இந்த ரெண்டுத்தையும் கழிச்சுட்டானா கடைசி ஜோடி எவ்வளவு எடுத்திருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சோ அப்ப பார்க்கும்போது 160ல இருந்து 145 கழிச்சுட்டானா இது எத்தனை இருக்கும்? 15 ரன் தான் இருக்கும். சோ அப்ப அது வந்து கரெக்ட். நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பாருங்க, இந்த ஆட்டத்தில் இருவர் மட்டுமே ஸ்டம்ப் அவுட் ஆனார்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. 2 பேர் ஸ்டம்ப் அவுட் ஆனாங்கன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 2 பேர் ஸ்டம்ப் அவுட் ஆனாங்களான்னு பார்க்கலாம். யார் ஸ்டம்ப் அவுட் ஆனாங்க அந்த இடத்துல கொஞ்சம் அழிச்சுக்கலாம். அப்பதான் தெரியும். ஸ்டெம்ப் அவுட்னா பின்னாடி இருக்க விக்கெட் கீப்பர் வந்து ஸ்டெம்ப்ல பால பிடிச்சு ஸ்டெம்ப்ல அடிச்சதுதான். அதுதான் வந்து சொல்றாங்க. இந்த இடத்துலயே எஸ்டி இததான் வந்து சொல்லியிருக்காங்க. ஜெர்மன் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து பால பிடிச்சு ஸ்டெம்ப்ல அடிச்சு யார் அவுட் பண்ணிருக்காங்க? அமீர் சாகில் அவுட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து அமீர் சாகில் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அமீர் சாகில். வேற எதுலயும் எஸ்டி இருக்கான்னு சொல்லி பாக்கலாம். ஸ்டெம்ப் அவுட் பாகிஸ்தான்ல வேற எதுலயும் இல்ல. நியூசிலாந்துல பாக்கலாம். நியூசிலாந்துல ஸ்டெம்ப் அவுட் இருக்கா? எஸ்டி பாருங்க, எதுலயுமே எஸ்டி இல்ல. அப்ப ஒருத்தர் தான் வந்து அவுட் ஆயிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க கேள்வியில என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2 பேர் வந்து ஸ்டெம்ப் அவுட் ஆனாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இருவர் மட்டுமேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஆளு, அந்த ஆள் யாரு? அமீர் சாகில் மட்டும்தான் ஸ்டெம்ப் அவுட் ஆயிருக்காங்க. சோ நம்மளுக்கு 2ன்னு கொடுத்துருக்கனால அப்ப இது வந்து தவறு. கேட்டிருக்க கேள்வி தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த ஆட்டத்தில் இருவர் மட்டுமே ஸ்டெம்ப் அவுட் ஆனார்கள் அப்படிங்கறதா வந்து கரெக்ட். நம்ம இருந்தாலும் ஆப்ஷன் சி வந்து செக் பண்ணலாம். எல்லாமே செக் பண்ணிடலாம். நியூசிலாந்தின் கடைசி விக்கெட் ஜோடி ரன்கள் எதுவும் எடுக்கவில்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நியூசிலாந்துல லாஸ்ட் ஜோடி எதுவுமே எடுக்கலன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப நியூசிலாந்து பார்க்கலாம். நியூசிலாந்து பாத்தீங்கன்னா கடைசி ஜோடி பாத்தீங்கன்னா 9ல இருந்து 9 பேர் விளையாடும் போது லாஸ்டா 119 எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு மொத்த ஓவர்ல மொத்த ரன் அவுட் பாத்தீங்கன்னா 119. ரெண்டுமே சேம் தான். அப்ப இவங்க ரன்னே எடுக்கலன்னு அர்த்தம். அப்ப சொல்லியிருக்க கொஸ்டினுக்கு வந்து அதுவும் கரெக்ட் தான். அவங்க வந்து ரன்னே எடுக்கல. 119 தான் இருக்குது. அப்ப பார்த்தனா அவங்க வந்து கடைசி ஜோடி வந்து ரன் எதுவுமே எடுக்கல. ஏன்னா மொத்த ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா 119 தான். லாஸ்ட் ஜோடி 119 தான் இருக்காங்க. அப்ப அவங்க ரன்னே எடுக்கலன்னு தான் அர்த்தம். இந்த இதுல பாருங்க, நம்ம வந்து கழிச்சிருக்கோம். ஆனா இதுல கழிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. சோ அப்படி பார்த்தா அப்ப இதுவும் வந்து கரெக்ட் தான். கேட்டிருக்க கேள்வி தவறு. அப்ப அதனால இது வராது. நியூசிலாந்தின் 7வது விக்கெட் ஜோடி எடுத்த ரன்களும் அந்த அணியின் 8வது விக்கெட் ஜோடி எடுத்த ரன்களும் சமம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 7வது 8வது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 7வது ஜோடி 8வது ஜோடி எத்தனை ரன் எடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப 7வது ஜோடி கண்டுபிடிக்கணும்னா 6வது ஜோடியில இருந்து 7வது ஜோடியை கழிச்சாதான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8வது ஜோடி எடுத்த ரன்களும் கண்டுபிடிக்கணும்னா 7வது ஜோடியும் 8வது ஜோடியும் நம்ம வந்து கழிக்கணும். கழிச்சாதான் அவங்க 2 பேரும் எத்தனை ரன்கள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது பார்க்கலாம். யார் கொடுத்திருக்காங்க? நியூசிலாந்துல கேட்டிருக்காங்க. நியூசிலாந்துல 7வது விக்கெட் ஜோடி கேட்டிருக்காங்க. அப்ப 6ஐயும் 7ஐயும் கழிக்கணும். நியூசிலாந்து பார்க்கலாம். நியூசிலாந்து தான் இருக்கு. அழிச்சு விட்டுலாம். அழிச்சாதான் தெரியும் அப்படின்னு. நம்ம வந்து 7வது ஜோடி கண்டுபிடிக்கணும். 7வது ஜோடினா 144 இருக்கு. அப்ப 6வது ஜோடி உள்ளதை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. இது வந்து இந்த இடத்துல இன்னொரு 1 வரும். அப்ப 6வது ஜோடி பாத்தீங்கன்னா 111, 7வது ஜோடி பாத்தீங்கன்னா 114. அப்ப இந்த ரெண்டுத்தையும் வந்து கழிச்சா அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 7வது ஜோடி எத்தனை ரன் எடுத்திருக்காங்க? வெறும் 3 ரன் தான் எடுத்திருக்காங்க அவங்க. இந்த 111 இருக்கு இல்லையா? அப்ப அந்த 111 பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாண்டுருப்பாங்க இல்லையா 6 பேரு, அந்த 6 பேர் சேர்ந்து எடுத்த ரன் தான் 111. ஏழாவது ஒரு ஆள் வந்து 7வது ஜோடி பாத்தீங்கன்னா வெறும் 3 ரன் எடுத்திருக்காங்க, அதனாலதான் 114 கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா 7வது ஜோடி எத்தனை ரன் எடுத்திருக்காங்க? 3 ரன் தான் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து 3ன்னு சொல்லி எழுதிக்கலாம். எப்படி வந்துச்சு இந்த 3? 111ல இருந்து 114 வந்து கழிக்க போய் 3 வந்துச்சு. இப்ப 8வது ஜோடி கண்டுபிடிக்கணும். 8வது ஜோடி பாத்தீங்கன்னா 7வது ஜோடியில இருந்து 8வது ஜோடியை கழிக்கணும். அதே நியூசிலாந்துல 7வது ஜோடி எதுன்னு பார்க்கலாம். இதை அழிச்சுக்கிறேன். 7வது ஜோடி பாத்தீங்கன்னா 114, அதுல இருந்து 8வது ஜோடியான 100. இதுல 7 இப்படி இருக்காங்களோ, ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாம். முன்னாடி வந்து 1 வரும், 117. ஓகேவா? அப்ப 117 கழிச்சா நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். அப்ப இதையும் கழிச்சா 3 தான் கிடைக்கும். இப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா அடுத்த 8வது ஜோடியும் 3 ரன் தான் எடுத்திருக்காங்க. இப்ப அதுக்கு முந்தி உள்ளவங்க மொத்தம் பாத்தீங்கன்னா 7 பேர் சேர்ந்து 114 ரன்கள் எடுத்திருக்காங்க. 8வது ஆள ஒரு ஆள் வரும்போது 117 ரன், அதாவது மொத்தத்துக்கு 3 ரன் தான் அடிச்சிருக்காரு, அவுட் ஆயிட்டாரு. சோ அப்ப பார்த்தா 3. இவங்களும் பாத்தீங்கன்னா 3 தான். 117ல இருந்து 114 கழிக்க போய் 3ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சமமா தான் இருக்காங்க. அப்ப இதுவும் வந்து கரெக்ட்னு அர்த்தம். கேள்வி தவறு எதுவும் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் டியும் வராது. இப்ப கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் இருவர் மட்டுமே ஸ்டெம்ப் அவுட் ஆனவர்கள் இருக்காங்களா, அதுதான் வந்து கரெக்ட். நம்ம பாத்தீங்கன்னா 6ல ஹைட்ஸ்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். லாஸ்ட் இருக்கிற ஒரு 23வது சம்ல இருந்து 39வது சம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.